நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 329வது வீடியோ. இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபியூ மினிட்ஸ் பேக் ஐ வாஸ் டாக்கிங் டு ஸ்ரீனிவாஸ் குமார், என்னை வைஷ்ணவ நண்பர் சொல்லியிருந்தான் இல்லையா, அவன் நிறைய டாபிக் தருவான் எனக்கு. ஏன் சார் என்னடா ஒன்றுமே சொல்ல மாட்டேன் சார், நிஷம்ப சோதரிங்க பேசினாலே இல்லை அப்படின்னு அதை பற்றி பேசுங்கண்ணா. அதாவது சோழர்களுக்கெல்லாம் குலதெய்வம் என்னென்னா பத்ரகாளி தான். இந்த பத்ரகாளி பேர் என்ன, நிஷம்ப சோதினின்னு பேர், நிஷம்ப சோதினி. அப்போ வந்து எப்படின்னா தன் தலையை இடது பக்கம் சாய்ச்சிகிட்டே இருக்கும், 60 டிகிரியில் சாய்ச்சிருக்கும் அம்பாள். தஞ்சாவூரில் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. இப்போ வந்து இந்த நிஷம்ப சோதினின்ற பேர் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வடபத்திரகாளின்ற வடக்கு திசையை நோக்கி இருக்கும். பத்திரகாளியே நார்மலாக எங்கள் குலதெய்வம் கூட பள்ளியரக்காக பகவதி அந்த அம்பாள் வடக்கு பார்த்து தான் இருக்கும். ஸோ இந்த நிஷம்ப சோதனை வடக்கு பக்கம் தான் இருக்கும், வடக்கு பார்த்துருக்கோம். சோழர்கள்லாம் வந்து போருக்கு சொல்லும்போது அதுக்கு பலி கொடுத்துட்டு தான் போவாள் அதுக்கு நிஷம்ப சோதனைக்கு. இப்போ எங்கே பார்க்கலான்னா சோழ நாட்டில் தஞ்சாவூரில் பார்க்கலாம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த அம்பாளை பார்க்கலாம். அந்த அம்பாளோட ரூபத்தை பாருங்க. இதுதான் நிஷம்ப சோதினி. தலையை எப்படி சாய்ச்சிட்டு இருக்கா பாருங்க, கையில் சூலத்தை வச்சுட்டுருப்பா, தலையை சாய்ச்சி பெரும் வரப்பிரசாதி. இவளை வணங்கிட்டு போனால் போரில் போனால் ஜெயிச்சிடுவாங்க. அடுத்து இது வந்து இன்னொரு அலங்காரத்தில் இருக்க அம்பாள். சந்தன காப்பில் இருக்க சிரிச்சுண்டு பாருங்க, நிஷம்ப சோதினி. சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன் மரவரா இல்லையே, இப்போ பேரே அந்த நிசும்பனை அழிச்சதுனால நிஷம்ப சோதினியே பேர் இருக்கு. ரொம்ப அற்புதமான அலங்காரம் பாருங்க. சந்தன காப்பில் முகம் வந்து குழந்தையாட்டம் இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னைக்கு மார்னிங்கு ஹேமாவதி என்று பொண்ணு பேசியிருந்தார். அம்மா எங்கள் கைலாசநாத கோவில் அம்பாள் வந்து பாலையாட்டம் இவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ என்னமோ கண்ணுக்கு என்னவோ அந்த இதெல்லாம் வச்சு கண்மலர் வச்சு கன்றாவே இருக்குது, நல்லாவே இல்லை இப்போ. அதாவது அழகு கொஞ்சம் தான், என்னவோ கண் இருக்குது, ஆட்டுக்கு நாட்டு விளம்பரம் கண்ணை தூக்கி வச்சா என்ன ஆகும். அது பூஜை பண்ணுறவாள் மட்டும் இல்லை, அலங்காரம் பண்ணுறவாளுக்கும் கணக்கு உண்டு. சோழர்களின் குலதெய்வம் நிஷம்ப சோதனை. நீலக்கலர் இந்த துர்க்கைக்கெல்லாம் இந்த காளி பகவதிக்கெல்லாம் வந்து சிகப்பு நீல வஸ்திரமும் பிரியமானது அவளுக்கு. அடுத்த தடவை தஞ்சாவூர் போகிறவா பார்த்துடுவாங்க. அதை படபத்திர காளின்னு இப்போ பேர் சொல்கிறாங்க, அதுதான் நிஷம்ப சோதினி. இந்த முகத்தை மறக்கவே முடியல, அதனால் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அலங்காரம் அப்படி பேசணும். இந்த கிரண்குமார் ஜோஷின்னு சொல்லிட்டு மேல்மரம்பில் வந்திருக்காரு, ஏன்னா அப்பி வைக்கிறார் மூஞ்சியை. அழகு இருக்க வேண்டாமா, நம்ம சாதாரணமாக நான் குருக்கள்லாம் கிடையாது, பார்த்து பார்த்து நம்ம மிரக்கடா அம்பாள் அலங்காரம் பண்ணுறவாள்லாம் அந்த ஸ்ரத்தையோடு பண்ணாதான் அழகே தெரியுங்க. ஏதோ ஒன்று குங்குமத்தை மஞ்சளை அப்பிட்டு வந்தால் அழகு வராது. கோபம் ஆபேஷமாக தான் இருக்கா அம்பாள் மூவம். ஆனால் இந்த மாதிரி எண்ணத்துக்கு வச்சா சாதா அம்பாள் சௌமியமான அம்பாளுக்கு நல்லா இருக்காது. இப்போ பத்திரகாளி இவ்வளோ வச்சுக்கலாம். சிவன் கோவில் அம்பாளுக்கு இந்த சௌமியம் வரணும் மூஞ்சியில், அப்போ தான் அழகு. நிஷம்ப சோதினின்றது இதுதான், அந்த கான்செப்ட் தான். இது நிறைய பேர் தெரியாது. ஆக்சுவலாக வந்து இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது சொல்லியிருக்கு. அதாவது வக்கரகாளி அம்மன் இருக்கு எங்கே இதில்
திருவக்கரையில் எல்லாமே வக்கரமாக்கும். கோவில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் உள்ளே இருக்குது, வெளியில் வக்கர காளியம்மன் இருக்குது. அந்த வக்கர காளியம்மன் காம்பவுண்ட் உள்ளே போய் மெயின் கோபுரத்தை தாண்டின உடனே இன்னொரு கோபுரம் வரும் சிவன் கோவிலுக்கு, இன்பிட்வீன் இது வருது. ஸோ இந்த வக்கர காளியம்மனை பார்க்கும்போது மெலிந்த தேகமாக தான் இருக்கும், தலை சாட்சி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த நிஷிப சோதனையாக தான் இருக்கும். அதுவும் தலையை சாட்சிண்டு. ஸோ இந்த இதை கணக்கில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் இந்த அம்பாளோட ரூபத்தை தெரிஞ்சுட்டு பெயர் தெரிஞ்சு அப்படி பண்ணும்போது தான், பெயர் தெரிஞ்சு செல்லும்போது தான் வந்து பலன் கிடைக்க சொல்லிருக்கு. ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஏதோ சாமியை பார்த்துட்டு வரோம், வரக்கூடாது. தஞ்சை அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம், வேறு எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அங்கே நிஷிப சோதனை இருந்ததுன்னா அது ஷேர் பண்ணுங்க, எனக்கு கூட அனுப்பலாம். ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ ஷேர் டு தி வியூவர்ஸ். ஸோ இது சோழர்களுடைய குலதெய்வம், அப்படியே வெற்றியை வாரி கொடுப்போம். ஒவ்வொரு தடவையும் போகும்போது அதுக்கு வந்து பலி கொடுத்து தான் போவார் சோழராஜ அரசர்கள்லாம். ராஜராஜ சோழன் இல்லை ராஜேந்திர சோழன் வந்து நார்த் இந்தியா வரைக்கும் ஜெயிச்சுட்டு மிச்சம் கம்போடியா பல நாடுகளும் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கான். ராஜேந்திர சோழனோட கடற்படையாடு வேலைக்கும் கிடையாது. அப்போ வெற்றிக்கெல்லாம் பின்னாடி இருந்த பெண்மணி இவ தான், நிஷம்ப சோதினி தான். ஸோ தேவி மகாத்மியத்தில் சொல்லப்படுறது இவளை பற்றி. ஸோ அந்த ஹவு யூ ஆர் டிஸ்கிரைபிங் த டெய்டி அது வேறு. அம்பாளுடைய இந்த துர்காம்சத்தில் வரும்போது நிஷம்ப சோதினின்றது ஒரு விதமான அந்த ரூபம். அது 8 கை இருக்கும் பாலுக்கு, சூழத்தை இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே பல இடத்துல பார்க்கலாம் நீங்கள். இதில் கூட நன்னிலம் பூந்தோட்டம் கூத்தனூர் பக்கத்தில் ஒரு பெரிய காளி கோவில் இருக்குது. கடைசியில் அம்பாள் வந்து காட்ரேஜ் பெறதோட மேலே உயரமாக இருக்கும். வெள்ளை தான் கட்டுறாங்க அம்பாளுக்கு. அந்த அம்பாள் தலையை சாட்சி தான் இருக்கும், இப்படி சாட்சி இருக்கும். 60 டிகிரி சாட்சி தான் உட்காந்துருப்போம். ஒரு காலை குத்து காலை அடைச்சிட்டு இருப்போம், ஒரு காலை தொங்க விட்டுருப்போம். நிஷிம்ப சோதனை எப்படி தான், ஒரு காலை குத்து காலாட வச்சுட்டு ஒரு காலை தொங்க விட்டுன்னு இருக்கா. ஸோ இந்த ரூபம் வந்து ஒரு ரேர் ஃபினோமினன். நம்ம பார்த்து ரசிக்கணும். அவசரமாக பார்த்துட்டு கூடாது. இந்த கோவில்லாம் போனேன், நின்று நிதானமாக பார்த்து அப்போ அதனால் பராக்கிரமம் புரிஞ்சுக்கலாம். சாதாரண ரத்னமங்கலத்தில் ஸ்ரீசக்கர காளியம்மன் இருக்கு, நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். அது சைடெல்லாம் அப்படிலாம் காமிக்க மாட்டேன், நேராக தான் உட்கார்ற மாதிரி இருக்கும், சௌமியமாக இருக்கும். அம்பாள் நிஷிம்ப சோதினா கோரப்பல்லாம் இருக்கும், தலையை சாய்ச்சிருக்கும், கையில் சூளத்தை வச்சுட்ருப்போம், அசுரனோட தலையை பிடிச்சிருந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை பார்க்கணும். பார்த்தா தான் இந்த ஊரில் அப்படி பார்த்த மேலே போக நமக்கு வி கேன் ரீகலெக்ட். இதை சொல்லி இந்த 329வது வீடியோவை நான் நிறைவேற்றுகிறேன்.